திருத்தணி அருகே டாஸ்மாக் கடையில் கடந்த வாரம் சுவரில் துளை போட்ட மர்ம நபர்கள் கடைக்குள்ளே புகுந்து பீர் குடித்து காலி பாட்டில்களை வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு மது கடைகளுக்கு விடுமுறை என்பதால் திருத்தணி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அரக்கோணம் சாலையில் PSR நகரில் ஏரிக்கரை பகுதியில் ஒரே இடத்தில் 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒரு கடையில் பக்கவாட்டு சுவரில் துளை போடப்பட்டதை பார்த்த போலீசார் உடனடியாக DSP கந்தனுக்கு தகவல் தெரிவித்தனர். கடையின் மேற்பார்வையாளர் கிரி மற்றும் விற்பனையாளர்கள் வரவழைக்கப்பட்டு கடையின் ஷட்டர் திறந்து பார்த்தபோது கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 2000 பணம் மற்றும் மதுபான பாட்டில்கள் திருடப்பட்டது தெரியவந்தது. அதே நேரத்தில் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் பணம் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்ததால் அதனை உடைக்க முடியாததால் மர்ம நபர்கள் சில்லறை நாணயங்கள் மற்றும் குடிக்க மது பாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை கொண்டு தடயங்களை சேகரித்தனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.